வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார்ச்சூன். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சியில பொது தமிழ் பகுதியில மேற்கோளுடன் கூடிய முக்கியமான வினாக்களும் அதற்கான விடைகளையும் 25 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி ஃபர்தரா கண்டினியூ பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூ பண்ணலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுனாலும் அதுவும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா பாரதிதாசன். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எதுனா நாலடியார். திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது? எத்தனை முறை? 2 முறை வரும் அதிகாரம் எதுனா குறிப்பறிதல். இந்த கேள்வியை எப்படி மாற்றி அமைச்சு கேட்கலாம்னா, திருக்குறளில் குறிப்பறிதல் அதிகாரம் எத்தனை முறை பாடப்பட்டதுன்னு கேட்டா 2 முறை. இந்த டைம் கொஸ்டினா கேட்கப்பட்டது, அடுத்த முறை பதில் விடையா கேட்கலாம். ஓகேங்களா? அதனால நீங்க ஒரு கொஸ்டினரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கூற்றை படிக்கும் போது படிச்சுக்கோங்க. பிறப்பங்கும் எல்லா உயிர்க்கும் எனும் பொதுநெறியை காட்டியவர் யார்னா திருவள்ளுவர். தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுலா தென்தமிழ் என்றவர் யார்னா கம்பர். சாரிங்க, என்றுமுலா தென்தமிழ் என்னும் கூற்றை கூறியவர் யார்னா கம்பர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது என்று கூறிய வெளிநாட்டவர் யார்னா கெல்லட். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுக்களுள் தலையாய பற்று மொழிப்பற்றே என்று கூறியவர் யார்னா தந்தை பெரியார் தாங்க. இந்த கொஸ்டினை எப்படி மாத்தி கேட்கலாம்? தந்தை பெரியார் ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுக்களில் தலையாய பற்று எப்பற்றுன்னு கேட்டாங்கன்னா மொழிப்பற்று. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்னா பருத்திமார் கலைஞர். இத எப்படி மாற்றி அமைச்சு கேட்கிறேன்னா, பருத்திமார் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என எந்த புலவரை யாரை பாராட்டினார்னு கேட்டா ஆறுமுக நாவலர். ஓகேங்களா? அடுத்த வினா, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூங்காடு நானோர் தும்பி எனும் இப்பாடல் வரியை இயற்றியவர் யார்னா பாரதிதாசன். நோய்க்கு மருந்து இலக்கியம். திரும்ப சொல்றேங்க, நோய்க்கு மருந்து இலக்கியமே என்றும் கூற்றை கூறியவர் யார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உழவுக்கு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் யார்னா பாரதியார். சாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவதே பெருங்கொடுமை. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று இந்த இரு கூற்றையும் கூறியவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் தாங்க. திரும்பவும் சொல்றேன், சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று இவ்விரு கூற்றுகளையும் கூறியவர் முத்துராமலிங்க தேவர். ஒருமை தோற்றித்து ஐவேறு வனப்பின் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா சிலப்பதிகாரம்ங்க. அடுத்த வினா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் எனும் கூற்றை கூறியவர் யார்னா திருமூலருங்க. திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று தமிழ் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்னா பருத்திமார் கலைஞர். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் எனும் கூற்றை கூறியவர் யார்னா பருத்திமார் கலைஞர். மூத்தமொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்னும் பாடியவர் யார்னா பாரதியாருங்க. மூத்தமொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்னா பாரதியாருங்க. கடல் நீர் முகுந்து கமஞ்சூல் எழிலே என இப்பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா கார் 40ங்க. நடுவெல்லூசி நடுவசி பரந்த வடு
நடுவெல்லூசி நடுவசி பரந்த வடு. இப்பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறதுனா பதிற்றுப்பத்து. நாராய் நாராய் செங்கால் நாராய் என பாடலை எழுதியவர் யார்னா சத்திமூர்த்தி புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்றும் பாடல் வரியை எழுதியவர் யார்னா சத்திமூத்த புலவர். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி என்னும் பாடல் வரிகளை பாடியவர் யார்னா பாரதியாருங்க. ஆற்று ஊனா வேண்டுவது இல். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி 400. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று கூறியவர் யார்னா பாரதியாருங்க. பாலோடு வந்து ஊழோடு பெயரும் பாலோடு வந்து ஊழோடு பெயரும் எனும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. நடுவனின்று நன்னெஞ்சினோர் நடுவனின்று நன்னெஞ்சினோர் எனும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பட்டினம்பாலை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மேல கேட்கப்பட்ட 25 கேள்விகள்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். தெரிஞ்சா பார்க்காம ஆன்சர் சொல்லி பாருங்க. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது என்று கூறிய வெளிநாட்டவர் யார்? இரண்டாம் கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் எனும் கூற்றை கூறியவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்ட புலவர் யார்? பாராட்டியவர் யாருன்னு கேட்கலங்க, பாராட்டப்பட்ட புலவர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கான ஆன்சரை உங்களால சொல்ல முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.